அந்த பொலிவான புன்னகை தவழுகிற முகம், பழகுகின்றவர்களிடத்திலே அவர் காட்டுகின்ற அன்பு, அவருடைய நேசத்தையும் பாசத்தையும் நட்பையும் பெற்றிருந்த எண்ணற்றவர்களில் அடியேனும் ஒருவன். அந்த வகையில் அவரது புகழ் அது உலகளாவிய தமிழர்கள் மத்தியிலே இருப்பது மட்டுமல்ல, அவரது அருமை திருமகன் இன்றைக்கு பாலசுப்ரமணிய ஆதித்தர் அவர்கள் அதே துறையில் அந்த தினத்தந்தி ஏட்டினை மேலோங்க செய்வதோடு தந்தி தொலைக்காட்சியையும் தந்தையின் விருப்பப்படியே அது மக்களை கவருகிற ஒரு தொலைக்காட்சியாக இயக்குவதற்கும் காரணமாக இருந்து வருகிறார்கள். தமிழ் குலத்தில், தமிழர்கள் வரலாற்றில் அழியா புகழ் பெற்ற ஈழத் தமிழர்களுக்கு துயர் வந்த போதும் ஐயா தந்தை ஆதித்தனார் அவர்கள் அவர்களுக்கு துணையாக நின்றது மட்டுமல்ல, சுதந்திர தமிழ்நாடு என்னும் முழக்கத்தை முதலில் அவர் வைத்து தஞ்சையிலே மாநாடு நடத்திய போது அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் தான் அந்த மாநாட்டை திறந்து வைத்தார்கள். ஆக வழி வழி காயாமொழியிலே அலைகடல் திருச்சி அலைவாருக்கு பக்கத்திலே, திருச்செந்தூருக்கு பக்கத்திலே காயாமொழியிலே பிறந்து இன்று புவனம் முழுவதும் தமிழர்கள் மத்தியிலே செல்வாக்கோடு திகழ்கிற ஐயா ஆதித்தனார் அவர்களினுடைய குடும்பத்தின் புகழை மென்மேலும் உயர்த்திய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் விண்ணும் மண்ணும் தமிழ் குலமும் இருக்கும் வரை நீடித்து நிலைத்திருக்குவது நீடு வாழ்க என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை ஐயாவினுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே தெரிவித்து அமைகிறேன். வணக்கம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு காரணமா மக்கள் பயனடைவார்கள் அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டியால மக்களுக்கு குறைப்பால எவ்வளவு பயன்? அது பயன் கிடைக்கவில்லை என்பதை புள்ளி விவரங்களோடு தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசு அமைச்சர்களும் விவரங்களை நேற்றே தெரிவித்திருக்கிறார்கள்.